ஒரு ஊரில் மாணிக்கன்னு ஒருத்தர் மட்டன் ட்ரை ஃப்ரை கடை வச்சுருந்தாரு. இப்போ எனக்கு ஒரு பிளேட்டு மட்டன் வறுவலும் சாதமும் போட்டு கொடுப்பா. என்ன சித்தப்பு, ஒரு பிளேட் மட்டன் கேட்டுனா இருக்கா? கூட நான் வந்திருக்கேன்ல, எனக்கும் வாங்கிட்டா சித்தப்பு. நீ மட்டும் சாப்பிட்டு அப்புறம் வயிற்று வலி வர வச்சுக்காத, எனக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடு. உன்னை யாரோனா வர சொன்னாங்களா இல்லை உன்னை யாரோனா கூப்பிட்டாங்களா? பல்லி மாதிரி கூட வந்து ஒட்டிக்கின்னு வாங்கி கொடுன்னு உயிரை வாங்குறியா? சரி 2 பிளேட்டாக கொடுப்பா, என் உயிரை வாங்குவான். அவங்களும் வாங்கி சாப்பிட்னு இருந்தாங்க. மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, 2 பிளேட்டு சாப்பிட்ருக்கோம் நாங்கள். 2 பிளேட்டு சேர்த்து 300 ரூபாய் ஆச்சுப்பா. வெறும் வறுவல் மட்டும் 400 ரூபாய், சாதமும் சேர்த்து கொடுத்துருக்கோம்ல, எக்ஸ்ட்ரா 50 ரூபாய்ப்பா. எது ஒரு பிளேட்டு 150 ரூபாய்? இப்போ நாங்கள் 2 சாப்பிட்டதுக்கு 300 ரூபாய் கொடுக்கணுமா? எப்போ ரேட்டு ஜாஸ்தி போவோம் கடையில். நான் முன்ன சிக்கனை கொடுக்கல, மட்டன் கொடுத்துருக்கேன். மட்டனோட விலை என்னன்னு தெரியும்ல. சொல்லப்போனால் இதுவே கம்மி தான், கொடுங்க. ஒன்று கூட்டின்னு வந்ததுக்கு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேறு எனக்கு செலவு. சரி நான் போகிறேன், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பத்திரமா போய் சேர வழியே பாரு. எனக்கு கொடுக்குறேன். நான் இந்த மட்டன் பீஸ் ஏதோ வேகாத மாதிரி இருக்கு, எனக்கு இன்னொரு ஒரே ஒரு பீஸ் போடுங்க. வேகாத பீஸா? என் கடையில் இத்தனை வருஷம் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாம், இது வரைக்கும் ஒருத்தர் கூட வேகாத பீஸை எடுத்து காமிச்சதில்ல. நீ தான் இதை புதுசாக வேகாத பீஸுன்னெலாம் எடுத்து காமிச்சின்னு இருக்க. சரி இந்த போனால் போட்டேன், ஒரே ஒரு பீஸ் வைக்கிறேன். ஐயோ ராமா, என்னன்னா நீங்க இந்த பீஸ் கூட வேகவே காண பாருங்க. என் பிளேட்ல மட்டும் எதுக்கு தான் இப்படி வேகாத பீஸா வந்து உயிரை வாங்குதோ தெரியல. சரி நான் இந்த பிளேட்லயே வாரம் வச்சிடுறேன், எனக்கு வேற பீஸ் எடுத்துன்னு வந்து போடுங்க. டேய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா ஓடி போயிடு. அது வேகலைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே வச்சுட்டு போயிடு. காசு கொடுத்துட்டு போயிட்டாரு உங்கள் சித்தப்பா. எப்படியோ வேகலைன்னா அந்த பீஸை ஓட வச்சுட்டு புது பீஸாக போட்டுக்கிறது. நான் கொஞ்சம் அந்த நேரத்தில் அந்த வேகாத பீஸுன்னு சொன்னேன், அதையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறது. இதுதான் நம்ம பிளானை. ஒழுங்காக எழுந்து ஓடி போயிடு. ஐயோ, இந்த அண்ணன் மற்றவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப உஷாராக இருக்காரு. கம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிடணுண்டா முனிசா, இல்லைன்னா பிச்சு தோலை உரிச்சிடுவாரு போலையே. இந்த அண்ணனும் இன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார். நம்ம மட்டும் எப்போ பாரு தனியாக இருக்கணும். கல்யாணமும் நமக்கு செட் ஆகி தொலைய மாட்டேங்குது. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவும் போயிட்டாங்க, என்ன தான் பண்ணுறதோ. சும்மா தனிக்கு அந்த பாட்டியாவது இருந்துச்சு, அந்த பாட்டி செத்து 3 மாதம் ஆயிடுச்சு. என்ன வாழ்க்கையோ ரொம்ப வெறுப்பாக இருக்குது தனியாக இருக்கிறது. பாடி என்னப்பா மாணிக்கா இவ்வளோ சீக்கிரமாக கடை போட்டு இருக்கா? என் பேரை வேற ஒரே சொல்லப்பா, எனக்கு மட்டன் வாங்கி கொடு, அது வாங்கி கொடுணும். இங்கே வேற எதுவும் கடை இல்லையா? நீயும் போட்டிருக்க மாட்டேன்னா பக்கத்து ஊருக்கு போயின்னு இருந்தா எப்படியோ உன் கடையை பார்த்துட்டோம் நாங்கள். இவ்வளோ சீக்கிரம் யாரும் போட மாட்டாங்கப்பா, நீ போட்டிருக்க. சரி எங்களுக்கு ஒரு 2 பிளேட்டு கொடு. வேறு என்ன பாட்டி பண்ணுறது, தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எனக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே இருக்கேன். நீ வேற என் பாட்டி குத்தி கிளப்பின்னு இருக்க. எல்லாரும் இதையே சொல்லின்னு இருக்காங்க. நம்ம பேசாமல் சன்னியாசி ஆகிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம உண்டு, நம்ம வழக்கு உண்டுன்னு இருக்க வேண்டியதுதான். அடுத்த நாள் ஒரு முனிவரை பார்க்கறதுக்கு காசெல்லாம் எடுத்துன்னு போனார். முனிவரே, நான் சன்னியாசி ஆகிடலான்னு இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்ககிட்ட நிறையா சிஷியன்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னையும் உங்கள் சிஷியனாக ஏற்றுக்கோங்க முனிவரே. இந்த பேக் ஃபுல்லாக காசு இருக்குது, இந்த காசை வச்சுன்னு எனக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லித்தாங்க. இல்லைப்பா, உன்னை பார்த்தா சன்னியாசி ஆகிறதுக்கான தகுதி இல்லாதவன் மாதிரி இருக்கு, நீ போயிட்டு வா. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் நீ வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ வேணாம். ஏன் முனிவரே இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, என்னை சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலே நான் கேட்குறேன், என்ன சொல்லி கொடுத்தாலையும் நான் கற்றுக்குறேன். இப்படி பேசினே இருக்கும்போது அங்கே இருந்த பேக்கை அந்த முனிவர் எடுத்துன்னு ஓட ஆரம்பித்தார். பின்னாடியே அந்த மாணிக்கமும் என் பணம் போச்சேன்னு பின்னாடியே ஓட ஆரம்பித்தார். மாணிக்கம் ஓடி வர்றதை பார்த்ததும் அந்த முனிவர் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார். என் பணத்தை கொடுத்துட்டு போங்க முனிவரே, நில்லுங்க, என் பணத்தை கொடுங்க. கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கப்புறம் அந்த முனிவர் எங்கே உக்காந்து இருந்தாரோ அங்கேயே அந்த பேக்கை வச்சுட்டு உக்காந்துட்டாரு. ஏன் முனிவரே, என் பணத்தை எடுத்துன்னு இப்படி ஓட ஆரம்பிச்சுங்க. என் பணத்தை கொடுங்க. நான் பின்னாடியே ஓடி வந்தது உங்கள் காதில் விழலையா? என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடினீங்க? நான் அதை சொன்னேன் இல்லைப்பா, உனக்கு சன்னியாசி ஆகிறதுக்கான தகுதி இல்லைன்னு. கேட்கவே மாட்டேன்னு, அதுக்கு தான் நான் உனக்கு எடுத்துக்காட்டாக உன்னை செஞ்சு காட்டினேன். உனக்கு இன்னும் பணத்தாசை விடலை, பணத்தாசிலேயே இருக்க. நீ சன்னியாசி ஆகணும்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும், இப்படி பணத்தாசியோடலாம் வரக்கூடாது.
பணம் போட்டுன்னு இங்கே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு பின்னாடியே ஓடி வந்த? உனக்கு இன்னும் பணம் ஆசை தீரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பணம் ஆசை தீர்ந்தா வா. அப்பயும் உனக்கு பணம் ஆசை இருந்தா வராதப்பா. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்தார். அவர் எத்தனை பிளேட்டு சாப்பிட்டாரு, எவ்வளோ கொடுத்துட்டு போனார் காசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.